சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயமாக பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, உங்களுக்கு ஊத்தப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுருங்க. இப்போ இதில் வரமிளகா சேர்த்துடலாம். காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி வந்து பொடிப்படியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ அதை எல்லாத்தையும் அப்படியே நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. இப்போ அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாம். என்னோடய சேனலில் வந்து எல்லா சமையல் ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சப்பொடி இதில்